இதில் மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. இதில் என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னா, சிங்கிள் சீட்டு, அடுத்த ஸ்ப்ளிட்டர் சீட்டு, அடுத்த சூப்பர் ஸ்குவாடு, அடுத்த ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் லாஸ்ட் வேரியன்ட்ல வரும். இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து சூப்பர் ஸ்குவாட் எடிஷனு. இதில் வந்து முன்னாடி வந்து 7 இன்ச் அளவில் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு உடனே ஏர் ரிலீஸ் ஆகாது, உங்களுக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம். டிஸ்க்கு முன்னாடி வந்து ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பயன்னா 240 mm ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்ததுனால உங்களுக்கு ஹீட்ரு ஏர் சர்க்குலேஷன் போய் ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். முன்னாடி வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால உங்களுக்கு மேடுபல் தகுமத்தில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஷர்ட் LED ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதனால உங்களுக்கு லாங்கில் போகும்போது உங்களுக்கு பழைய பிரைட்டாக இருக்கும் லைட்டு. அதே சமயம் உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷனும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் LCD கிளஸ்டர் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே கொடுத்தனால உங்களுக்கு மற்ற வண்டியில் இருக்கிறதெல்லாம் லெட்டர்லாம் பிளாக்ல இருக்கும், இல்லை பின்னாடி வந்து ஒயிட்ல இருக்கும். இந்த இதில் என்னன்னா உங்களுக்கு பின்னாடி பிளாக்லையும் லெட்டர்லாம் ஒயிட்ல இருக்கும். இதனால உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சம் போட்டாலும் டிஸ்பிளே வந்து பளிச்சுன்னு தெரியும், எவ்வளோ பிரைட்டாகவும் பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வரும்னா டாக்கோமீட்ரு, பேட்டரி வார்னிங் சிம்பிள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிமைண்டர்லாம் வந்துடும். சர்வீஸ் ரிமைண்டர் இந்த கிலோமீட்டர் உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டர் காட்டணும். அடுத்து ட்ரிப் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இண்டிகேஷன் வந்துடும், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பவர் மோடு, எக்கனாமிக் மோடு 2 ஆப்ஷன் மேனுவல் மோடில் சுவிட்சில் கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் மோடில் போனீங்கன்னா மைலேஜ் நல்லாயிருக்கும், பவர் மோட் போனீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும். இதில் பார்த்து டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 1.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் காமிச்சிடும். இதில் முன்னாடி உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு USB போர்ட் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. எமர்ஜென்சி போர்ட் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கியர் வந்து டவுன்லையும் மற்றெல்லாம் அப் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இதில் இன்ஜின் BHP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 BHP 7500 RPM கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு பிக்கப் உடனே கிடைக்கும். அதே மாதிரி டார்க்கும் உங்களுக்கு சேம் டார்க் கொடுத்துருப்பாங்க, 11.2 Newton மீட்டர் டார்க்கு கொடுத்துருப்பாங்க. இதனால் பின்னாடி நீங்கள் அவ்வளோ பின்னாடி 3 பேர் வச்சு இழுத்து போனாலும் உங்களுக்கு டார்க் ஈஸியாக கிடைக்கும், பிக்கப்பும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதில் பின்னாடி வந்து சாக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் 3 சாக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால பின்னாடி உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இதில் வீல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 1326 mm கொடுத்துருவாங்க. கட்டர்ச்சி ஓரம் நல்லாயிருக்கும், திருப்புறக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 150 mm கொடுத்துருவாங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பாடி எதுவும் தட்டாது, சேஃபாக போய்க்கலாம். இதோட சீட்டு ஹைட் பார்த்தீங்கன்னா 750 mm கொடுத்துருவாங்க. இதனால என்னன்னா உங்களுக்கு ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம், காலி சீக்கிரமாக எட்டும் உங்களுக்கு. பின்னாடி வந்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டர் சீட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனாக எதாவது வச்சுக்கலாம், உங்களுக்கு திங்ஸ் எதுவும் வேணால் வச்சுக்கலாம். 1 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க.